ஹை வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த போத்தீஸ் டிஜிகோல்டு லேட்டஸ்ட்டாக அவங்க ஆப்பை வந்து 23rd February அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னால் நம்மளுக்கு அமௌண்ட்டு டிஃபால்ட்டாக 100 rupees சொல்லி செட் ஆகிருக்கும் ஓல்டு ஆப்பில். இப்போ என்ன இருக்குது, பாப்புலர் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 தான் டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் 100 200 கொடுக்கணுன்னா நான் வந்து செலக்ட் பண்ணணும், நான் போய்ட்டு மேனுவலாக நான் எடிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் பர்சன்டேஜ் வந்து கிளியராக காட்டுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு அது வந்து ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு அமௌண்ட்டும் காட்டுறாங்க. இப்போ 100 சேஞ்ச் பண்ணுறேன், இப்போ 100 சேஞ்ச் பண்ணால் 7 rupees காட்டுறாங்க. ஏன்னா 7% ஸ்லாபில் இருக்கு. ஓகேவா? இப்போ டேக்ஸு 0. ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து க்ளோஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து பே பண்ணுவோம். அதாவது ஸ்கீம் நம்ம வந்து ரீடீம் பண்ணும்போது தான் நம்ம பே பண்ணுவோம். அதனால் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், போனஸ் ஏன்ட்டு 7%க்கு எவ்வளோ ஈக்குவலண்ட் வெயிட்டுங்கிறத உங்களுக்கு 5 decimal places காட்டுறாங்க. ஓல்டு ஆப்பில் உங்களுக்கு 3 decimal placesலாம் காட்டுவாங்க. அதாவது இந்த ஆப் அப்கிரேட் பண்ணுறதுக்குனால உங்களுக்கு த்ரீ decimal placesல இருக்கும். இப்போ 5 decimal places. அது மாதிரி நம்மளுக்கு சேவ் ஆகிற வெயிட்டுமே 5 decimal placesல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்ரஸில் உங்களுக்கு ஸ்கேல் காட்டுறாங்க பாருங்கள். முன்னால் இந்த ஸ்கேல் காட்ட மாட்டாங்க, நம்ம தான் மேனுவலாக எந்த ஸ்லாபில் இருக்கும்னு சொல்லி செக் பண்ணும் டேட்டை வச்சு. இப்போது அவங்க நீட்டாக ஸ்கேல் காட்டுறாங்க. இப்போ நான் 1 to 75 days இருக்கேன், அதனால் 7% காட்டுறாங்க. அது மாதிரி எவ்வளோ டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. டே 63 of 330 days கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் புதுசாக நியூ ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ரூபே கிரெடிட் கார்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதில்ல. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் முடிஞ்சோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் டவுன்லோட் இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். டவுன்லோட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இன்வாய்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்கீம் நேமு, டிரான்சாக்ஷன் டேட்டு, ரெசிப்ட்னு போட்டு உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, ரைட் சைடில் உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு, குரூப் கோடு, இன்ஸ்டால்மெண்ட் நம்பரு, ரேட்டு, சேவ்டு வெயிட்டு, போனஸ் வெயிட்டு, அமௌண்ட்டு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸு, லேட்டஸ்ட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.